Hello everyone, I'm Dinesh Kumar, Chief Physiotherapist. To meet a physiotherapist if you have shoulder pain. அதாவது ஷோல்டரில் என்னென்ன பிரச்சனை இருந்தால் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணுன்ற கீ பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 ஷோல்டர் பெயின். ஷோல்டர் பெயின் நைட் டைம் ஷோல்டர் பெயின் முக்கியமாக இருக்குது. அதாவது இப்போ ரைட் சைட் ஷோல்டர் பெயின் அப்படின்னா ரைட் சைட் ஷோல்டரில் சாஞ்சு படுக்க முடியாது. இது நம்பர் 1 சிம்டம். நம்பர் 2 ஸ்டிஃப்னஸ். அதாவது ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா பிடிமானம். அதாவது கை இந்த பொசிஷனுக்கு மேலே தூக்க வராமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா என் ரேஞ்ச், அதாவது காதை ஒட்டி தூக்க வராமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருந்தால் ஃபிசியோதெரபிஸ்ட் மீட் பண்ணலாம். நம்பர் 3 லைக் பைக் ஓட்டும் போது வலி இருக்கிறது, லைக் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இறங்கி ஏறும்போது பெயின் இருக்கிறது, அந்த மாதிரி இது ஒரு சிம்டம். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ். இப்போ ஃபீமேல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன சொல்லுவாங்கன்னா தலை சீவ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதளவு சீவ முடியும், பின்னாடி கொண்டு போகிற மூவ்மெண்ட் வராது. ஸோ இது ஒரு சிம்டம். நெக்ஸ்ட் சிம்டம் ப்ளவுஸ் வியர் பண்ண முடியாது. ப்ளவுஸோ இன்னர்வியரோ லைக் அவங்களால பேக் சைட் கொண்டு போய் ஹூக் பண்ண முடியாது. இது நம்பர் 2 சிம்டம். நம்பர் 3 சிம்டம் ஆஃப் உமன்ஸில் காமனாக சொல்கிறது கிச்சனில் உள்ள பேசிக் மூமெண்ட்ஸ். அதாவது கிச்சனில் கீழே இருக்கிற பொருள் எல்லாமே எடுக்கலாம், ஒரு மேலே ஷெல்ஃபில் இருக்கிற பொருள் எடுக்க முடியாது. இது ஃபீமேல்ஸ்குள்ள சிம்டம்ஸ். மேல்ஸ்குள்ள சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா லைக் டிஷர்ட் கழட்டும் போது பெயின் இருக்கும், ஷர்ட் வியர் பண்ண முடியாது. அதாவது இந்த சைடு வலி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சைடு ஈஸியாக இருக்குதோ ஃபஸ்ட்டு அந்த சைடை வியர் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வியர் பண்ணுவாங்க. இது ஒரு காமனஸ்ட் சிம்டம் ஆஃப் ஷோல்டர் பெயின் இன் மேல்ஸ் ஆக்சுவலி. இது போக வேறு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் ஷோல்டர் பெயின் இருக்கும் அப்படின்னா மெயின் கண்டிஷன் டயபெட்டிஸ் மெல்டஸ். ஸோ லைக் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெல்டஸ் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்ததுன்னா இயர்லியராக அட்ரஸ் பண்ணுறது பெட்டர். நம்பர் 2 தைராய்டு. லைக் தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் ஷோல்டர் பெயினுக்கும் உண்டான ரிலேஷன்ஸும் மெயினாகவே இருக்குது. இது போக வேறு அதர் கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் ப்ரீவியஸ் ஃப்ராக்சர்ஸ், அதாவது ஏற்கனவே ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ராக்சர் ஆகிருக்கிறது, இல்லை ஏதாவது ஷோல்டர் இன்ஜுரிஸ் வந்திருக்கிறது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் ஷோல்டர் பெயின் அபவ் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க இப்போ சொல்ல போகிற 3 டெஸ்ட்டை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் மூமெண்ட் செக் பண்ணுறதுக்கு அவங்களோட ரைட் சைடு ஹேண்டை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைட் ஷோல்டரை டச் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஹேண்டை எடுத்து ரைட் சைட் ஷோல்டர் செக் பண்ணணும். இதை நீங்கள் குனியாமல் நேராக நிமிர்ந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் நம்பர் 2 இது ஷோல்டரோட ஃப்ரண்ட் மூமெண்ட் செக் பண்ணுறதுக்கு இதில் உங்கள் உள்ளங்கை இப்படி வானத்தை பார்த்து இந்த மாதிரி வச்சுருக்கணும். நீங்கள் வாலை ஒட்டி நின்றுக்கிட்டு கையை இந்த மாதிரி தூக்கணும். இந்த தூக்கையில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 3 சைட் மூமெண்ட் ஆஃப் ஷோல்டர் டெஸ்ட் பண்ணுறது. இதுவும் கை இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி காதை ஒட்ட ட்ரை பண்ணணும். இதுலேயும் முழங்கை மடக்காமல் நேராக அப்படி ஃபுல்லாக வச்சு தொட்டு பார்க்கணும். இப்போ சொன்ன 3 டெஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் வலியோ இல்லை கை தூக்க முடியாமலோ இல்லை பிடிமானமோ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் மீட்டை வட்டி.